கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். புதன்கிழமை விசுவாவசு வருடம் ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2025ஆம் வருடம் ஆனி மாதம் 18ஆம் நாள். இன்றைய விசேஷங்கள்: இன்று சுப முகூர்த்த நாள், வளர்பிறை அஷ்டமி, ஆனி மாதம் வரக்கூடிய உத்திர தரிசனம், அதாவது நடராஜ பெருமானுக்கு வருஷத்தில் 6 முறை அபிஷேகம் நடைபெறும். அதில் இன்றைய தினமான ஆனி உத்திர தரிசனம், ஆனி மாதம் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் அன்று நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறும். இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் 2:21 வரை உத்திர நட்சத்திரம், அதன் பின்பு அஸ்தம். திதி பிற்பகல் 2:59 வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. யோகம் பிற்பகல் 2:21 வரை அமிர்த யோகம் நன்றாக உள்ளது. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 12 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் குரு, கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு சனி. இன்றைய நாள் முழுவதும் கும்ப ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷ ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள், நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய கிரக அமைப்பு மேஷ ராசிக்கு மிகவும் சிறப்பாக இருப்பதால் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவார்கள். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாக அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீண்ட காலமாக குழந்தை இல்லாத மேஷராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும். திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலம் பண வரவு வந்து சேரும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மேஷராசிக்கு அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷப ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள், நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினம் ரிஷப ராசிக்காரர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி இன்று வந்து சேரும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக ரிஷபராசிக்கு அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய கிரக அமைப்பு மிகவும் சிறப்பாக இருப்பதால் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் உருவாகக்கூடும். பணம் வரவு மிக சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மிதுன ராசிக்கு அமைந்துள்ளது. கடகம். கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள், நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய கிரக அமைப்பு கடகராசிக்கு மிகவும் சாதகமாக இருப்பதால் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவார்கள். உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் உருவாகக்கூடும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும். வண்டி வாகனம் புதியதாக வாங்குவதற்கான வாய்ப்பு ஒரு சில பேருக்கு அமையும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கடகராசிக்கு அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் அதிர்ஷ்டமான நாள், நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினம் சிம்மராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்பு மிகவும் சிறப்பாக இருப்பதால் எடுத்த காரியங்களில் மிக சுலபமாக வெற்றி பெறுவார்கள். எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும். நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி இப்பொழுது வந்து சேரும். சந்தோஷமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு அமையும். அதே சமயம் இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் சற்று அதிகமாக இருப்பதால் கூடுமான வரை செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக சிம்ம ராசிக்கு அமைந்துள்ளது. கன்னி. கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள், நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய கிரக அமைப்பு கன்னி ராசிக்கு மிகவும் சிறப்பாக இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். திருமண பாக்கியம் அற்புதமாக அமைந்துள்ள நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கன்னி ராசிக்கு அமைந்துள்ளது.
துலாம் துலாம் ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய கிரக அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக இருப்பதால் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவார்கள். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமண முயற்சி வெகு விரைவில் கைகூடும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக துலாம் ராசிக்கு அமைந்துள்ளது. விருச்சிக ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய கிரக அமைப்பு விருச்சிக ராசிக்கு மிகவும் சிறப்பாக இருப்பதால் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. அதே சமயம் திடீர் அதிர்ஷ்டம் மூலம் பண வரவு வந்து சேரும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு அமைந்துள்ளது. தனுசு ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய கிரக அமைப்பு தனுசு ராசிக்கு மிகவும் சாதகமாக இருப்பதால் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்று உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது சற்று நிதானம் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக தனுசு ராசிக்கு அமைந்துள்ளது. மகர ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய கிரக அமைப்பு மகர ராசிக்கு மிகவும் சிறப்பாக இருப்பதால் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும். திடீர் பிரயாணங்கள் மூலம் அதிர்ஷ்டம் உருவாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மகர ராசிக்கு அமைந்துள்ளது. கும்ப ராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்க வேண்டாம். வழக்கமான ரெகுலரான வேலைகளை மட்டும் பார்க்க வேண்டும். சந்திராஷ்டமம் இருப்பதால் இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. பேசும் பொழுது நிதானமாக தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துவிட வேண்டும். பயணம் மேற்கொள்ளும் பொழுது எச்சரிக்கையாகவும் பண விஷயத்தில் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது நல்லது. மீன ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் மீனராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். நீண்ட காலமாக குழந்தை இல்லாத மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலம் இது என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மீனராசிக்கு அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.